ஹலோ மக்களே, ஜூன் 6ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள் சீரியலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து, அதாவது அபூர்வாவும் அவங்க பொண்ணு நட்சத்திரம் சேர்ந்து செடியை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து எப்படி கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க, இதை பற்றின ஃபுல் வீடியோ. அதுக்கடுத்து பூமியை ககன் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற இதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே முதல்ல நட்சத்திரா இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது செரிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அபூர்வா அதை உடச்சிட்டேன், அதாவது உடச்சாச்சுல, இதுக்காக நீ இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவை சிலியாக உடச்சிட்டுறாங்க. உடனே நம்ம செரி என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட மெமரி கார்டு இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கேடி கிரிமினல் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செரி என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபோனில் காட்டுறாரு ஆதாரத்தை, அதாவது அந்த வீடியோ ஆதாரத்தை ஃபோனில் போட்டு காட்டுறாரு. உடனே நம்ம நட்சத்திரம் காலில் விழுகிறாங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யற இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அபூர்வா சரி இப்ப நீ என்ன சொல்றதா அந்த நட்சத்திரா கேட்கணும், அவ்வளவுதானே, எவ்வளவு நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சரி அப்படி எல்லாம் சும்மா விடுவாரா, இப்போ இந்த உண்மைதான் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப நட்சத்திரா மட்டும் நான் சொல்றதை கேட்க கூடாது, மருதாணியால பாட்டியும் கேட்கணும், நான் சொல்றதான் கேட்கணும், நட்சத்திராவும் நான் சொல்றதான் கேட்கணும், இதோட முக்கியமான பிளானே நீங்க நான் சொல்றதான் கேட்கணும். அதாவது அபூர்வாவை மிரட்டுறாரு சரி. இப்போ சரி என்ன சொல்றாரு, நீங்க அபூர்வா பார்த்து நீங்களும் இனிமேல் நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதான் இந்த வீட்டுல நடக்கணும் அப்படின்னு சொல்றவரு. சரி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றாரு. உடனே நம்ம அபூர்வா சும்மா ஆடுவாங்களா, உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருது, ருத்ரதாண்டம் ஆடுறாங்க. அதாவது டேய், நான் தாண்ட இந்த வீட்டோட ராணி, நான் சொல்றதுதான் எல்லாரும் இங்க கேட்கணும், நான் எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும். ஏண்டா நேத்து முளைச்ச பையன் நீ சொல்றத நான் கேட்கணுமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலர்னு அரைகிறாங்க. அபூர்வா செரியோட கண்ணத்துல பலர்னு அரைகிறாங்க. அரைஞ்சு செரியை பிடிச்சு இதுல தள்ளி விட்டுறாங்க, ஒரு கண்ணாடி இதுல தள்ளி விட்டுறாங்க, அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அந்த டேபிள்ல தள்ளி விட்டுறாங்க. உடனே தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே போய் விழுந்து மயக்கமாயி கிடக்குறாரு. உடனே மருதாணியில இருந்துட்டு என்னாச்சு, சாரி சரி மன்னிச்சிரு சரி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் சரி, எதுக்கு இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆக்டிங் எல்லாம் போதும், எந்திரிச்சு வா, எதுக்கு இப்ப நீ நடிச்சிட்டு இருக்க, விழுந்த மாதிரி எதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்க, இது ஆக்சிடென்ட் ஆனது மாதிரி என்ன நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையில அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பழக்கூடம் இருக்கும், அதுல கத்தி இருக்கும். இவங்க நேரா தள்ளிவிட்ட இதுல நேரா போய் கத்தியில அவரோட வயிறுக்குள்ள ஃபுல்லா கத்தி போயிடும்னா அப்படி அந்த ஷாக்ல தான் அவர் மயக்கமாயிருப்பாரு. அதாவது உயிர் போற நிலைமையில தான் இருக்கும், மயக்கமாயிருப்பாரு. மயக்கமான பின்ன பார்த்தா இவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏய் சித்தி அவளை பாரு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருதநிலை கிட்ட போய் சரி தொட்டு பார்ப்பாங்க, ஆனா அவர் எந்திக்கவே மாட்டாரு. உடனே என்ன தொட்டு பார்த்துட்டு இருக்க, அவனை தூக்க விடு அப்படின்னு சொல்லி அபூர்வா மிரட்டுவாங்க. உடனே நம்ம மருதனியில சரியை தூக்கலான்னு போவாங்க, தூக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா வயிற்றுல இருந்து ரத்தமா வரும், ஏன்னா கத்தி குத்தி இருக்கும். உடனே அப்படியே ஷாக்ல கீழே போட்டுருவாங்க. அப்படி போய் அதாவது ரூமுக்குள்ளே பொத்துன்னு விழுந்துருவாரு. விழுந்த பின்ன பார்த்தா அப்படி உயிர் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். என்னாச்சு, ஐயோ அபூர்வா நீ என்ன காரியம் பண்ணிட்ட, என்னம்மா இப்படி கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டா, ஐயோ உனக்கு ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு சொல்லி அவர் வர மூச்சு இழுத்து விட்டுட்டு இருப்பாரு. உடனே நம்ம அபூர்வா வர பயந்துருவாங்க, நட்சத்திரம் அதுக்கு மேல பயந்துருவாங்க. மருதாணியில அவங்க வயிற்றுல இருந்து அந்த கத்தி எடுத்துருவாங்க. எடுத்தோன்னா பெரிய ஒரு மூச்சு விட்டுட்டு மயக்கமாயிருவாரு. அதாவது உயிரோட இருக்காரா இல்லையா இல்லைன்னு தெரியாது. உடனே இவங்க எல்லாரும் ஐயோ என்னம்மா இப்படி கொலை பண்ணிட்டியே நீனு, இப்ப வீட்டுல இருக்கவங்க கேட்டா என்னமா சொல்றது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பதட்டமாயிருவாங்க 3 பேரும். அதாவது செடியை குத்தி கொலை பண்ணிட்டாங்க, வயிற்றுல இருந்து அப்படியே ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இங்க சரி என்னம்மா இப்படி நீ கொன்னிட்ட அப்படின்னு சொல்லி மருதாணியில இவங்களை மிரட்டிட்டு இருப்பாங்க. மம்மி என்ன மம்மி இப்ப ஏன் மம்மி இப்படி பண்ணீங்க, எதுக்கு மம்மி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அபூர்வா இதை பார்த்து பெரியவே ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ நான் எதுவுமே வேணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மருதாணியில் என்ன பண்ணுவோம், பயத்துல ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போனுக்கு பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி வளருவாங்க. உடனே போனை வாங்கி கட் பண்ணிடுவாங்க. அபூர்வா கட் பண்ணிட்டு என்ன சித்தி பண்ற, உனக்கு என்ன மூளைகில கலங்கி போயிருச்சா, என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லி, நீ தானம்மா பண்ணி வச்சிருக்க, நீ என்னமா அவனை கொலை பண்ணி வச்சிருக்க, ஐயோ இப்ப மாட்டினா என்ன போவோம், நானும் உங்க கூட ஜெயிலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி மருதாணியில ஒரு பக்கம் பயந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உடனே இப்ப என்ன பண்ணலாம், இவன் எப்படி இவன் செத்து போயிட்டான், இவன் பாடி டிஸ்போஸ் பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அதே சைடு இங்க பார்த்தா ககன் நம்ம சிவாவை இங்க வம்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, அதாவது இந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவங்க பேக், சிவா பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல இந்துன்னு கூப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு. உடனே வாங்கண்ணா அண்ணா ககன் அண்ணா வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்சி வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, என்ன மாமா என்ன இந்த ராத்திரியில வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு சிவா, இதுதான் பூமியோட தம்பி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பாரு ககன். எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், சிவாவை கொஞ்ச நாள் மட்டும் உங்க வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு, நீங்க எதுக்கு ஹெல்ப் எல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வந்து புண்ணியம் பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க பண்ணதுக்கு கண்டிப்பா நாங்க உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணாலும் போதாது, நீங்க கூப்பிடுற வரைக்கும் நாங்களே எங்க வீட்டுல சிவாவை பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சிவாவை பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சிவா மூஞ்சில பார்த்தா ககன் அடிச்சு இதுவா இருக்கும். உடனே எதுக்கு சிவாவை அடிச்சிருக்கீங்க, அது வந்து பூரணியை காதலிச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்து வந்து கேக்குறாங்க, ஓ பூரணியை காதலிச்சனால அடிச்சு துரத்திட்டீங்களானா அப்படிங்க. அதெல்லாம் இல்லை, பூரணியும் தான் காதலிச்சா, அப்புறம் எதுக்கு நான் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் நடந்துட்டு இருக்கு, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. உடனே சிவாக்கு வந்து டவுட் இல்ல, ஒரே ஒரு குழப்பமாயிருவாரு சிவா. என்ன அது, எதுக்காக நம்மளை இன்னைக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி அனுப்புனாரு, ஒருவேளை பூமி அக்கா தம்பின்னு தெரிஞ்சதுதான் அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருக்கணும், இல்ல நான் பூரணிய காதலிச்சேன்னு காதலிச்ச அன்னைக்கே தெரிஞ்ச அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருக்கணும், இன்னைக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம துரத்தி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். உடனே இந்த பேக் எல்லாம் வச்சிருங்க, நான் ககன் மாமா கிட்ட போய் ஒன்று கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நின்னுங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் இருந்துட்டு, என்ன சிவா சொல்லு, எதுக்கு மாமா என்னை வீட்டு விட்டு அடிச்சு துரத்துனீங்க, எதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன அவ்வளோ அடிச்சீங்க, எனக்கு சொல்லுங்க சிவா, நான் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், நீ வந்து பரவாயில்ல மாமா, நீங்க உங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா என் வேலையை பாத்துக்கிறேன், நான் எங்கேயாவது போய்க்கிறேன் அப்படின்றாங்க. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் இருக்கும், உன் பாதுகாப்பாக தான் நான் சொல்றேன், நீ இந்த வீட்டுல இருக்கிறதா உனக்கு நல்லது, இப்போதைக்கு கொஞ்ச நாள் நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து கார் எடுத்துட்டு வந்துருவாரு. கார் எடுத்துட்டு வருவாரு. இவருக்கு ஒரே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாரு. அதாவது பூமியும் காப்பாற்ற முடியல, பூமி எங்க இருக்காங்க, எந்த நிலைமையில இருக்காங்க, அந்த சூர்யா என்ன பண்ணி வச்சிருக்கான் எதுவும் தெரியல, தங்கச்சி காதலிச்ச பையனே இப்படி நம்ம அடிச்சு துரத்தி அனுப்பிட்டோம், அம்மா கிட்டே இந்த உண்மையை சொல்ல முடியல, வீட்டுல இருக்கிற மத்தவங்க கிட்டே இந்த உண்மையை சொல்ல முடியல, யார்கிட்டயுமே எதுவுமே உண்மையை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, பூமியும் காப்பாற்ற முடியல, யாருக்குமே உண்மையா இருக்க முடியல, எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு காரை வந்து வேகமா ஓட்டிகிட்டே இருப்பாரு. அப்ப பார்த்தா அவரோட கனவுல வந்து பூமி வருவாங்க. கனவுலாம் இல்ல, பக்கத்துல வந்து பூமி இருப்பாங்க. உடனே பூமி நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இது வந்து எல்லாமே வந்து ககனோட கற்பனை தான். ஆனா பூமி உண்மையா வரவே இல்லை, கற்பனையா வந்திருப்பாங்க. நம்ம பூமி வந்தோடனே, மாமா நீங்க எதுக்கு, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு, நீங்க சிவாக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு. பூமி நான் எதுக்காக நான் சிவா வீட்டை விட்டு அனுப்புனேன்னா உனக்கு தெரியாது பூமி, அந்த சூர்யா கிட்ட நீ சிக்கிக்கிட்டோம், நம்ம கொன்றுவன் மிரட்டினா பூமி, அதுக்காக எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வந்து சிவாவை நான் வந்து அடிச்சு துரத்தி அனுப்புனேன், எனக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா, இப்போ நீங்க வந்து என்னைய காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் சிவாவை வந்து அடிச்சு துரத்துனீங்க, ஆனாலும் இப்போ நீங்க இந்த வீட்டுல அவனை பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி, ஆனா நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா என்னோட காதலை மட்டும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லி பூமி வந்து பேசிட்டு இருக்காங்க. யார் சொன்னா, நான் என்னோட காதல உனக்கு எத்தனை வாட்டி வெளிப்படுத்தினேன், நீதான் 12 கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்ட, நான் எத்தனை வாட்டி என்னோட காதல உன்கிட்ட சொல்ல வந்திருப்பேன், ஒரு வாட்டியாவது நீ காது கொடுத்து கேட்டியா, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா ஒரு வாட்டியாவது காது கொடுத்து கேட்டிருப்பேன், இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டியா, இல்லையே அப்படின்னு சொல்லி, நீ புரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காதே, இவ்வளவு குழப்பமே நமக்குள்ள வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஆசையா பூ வாங்கிட்டு வந்தேன், அது என்னன்னா நீ 12 கண்டிஷன் சொல்ற, நான் உன்கிட்ட ஆசையா ஐ லவ் யூன்னு சொன்னா அது என்னன்னா 12 கண்டிஷன் சொல்ற, நான் எது பண்ணாலும் நீ அந்த 12 கண்டிஷனே சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் பூமி ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க. அதாவது கற்பனையா இருக்கிற பூமி வந்து நினைச்சு பாக்குறாங்க. அப்போ நீங்க உண்மையில எனக்கு காதலிச்சிங்களா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் சத்தியமா நான் உனக்கு காதலிச்சேன் பூமி அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. உடனே அப்படியே அவங்க ஹக் பண்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல நின்று இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல இவங்க காரை நிறுத்திட்டு காருக்குள்ள இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவர் டிரைவர் சீட்ல ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க. அங்க பக்கம் அந்த சைடு வந்து பூமி உட்காந்துருக்காங்க. கனவுல பேசிட்டு இருக்காங்க. உடனே இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நீ வந்துட்டல்ல பூமி, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஹாரன் அடிக்கிறாங்க எய்தாப்ல வந்த காரு. உடனே என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவு. பூமி அங்க வரவும் இல்ல. ககன் வந்து கற்பனையா அவரு வந்து பூமியவே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு பூமி அங்க வந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. ஆக்சுவலி பூமி எங்கேயும் வரவும் இல்லை. இங்க பார்த்தா இவங்க அபூர்வா வந்து இந்த பாடி எப்படியாவது நம்ம தான் டிஸ்போஸ் பண்ணணும், கண்டிப்பா நம்ம வீட்டுல தெரிஞ்சதுன்னா வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருதாணியில நைஸா நழுவிக்கலான்னு பாக்குறாங்க. அம்மா நீ வேணா நீனும் உன் பொண்ணும் வேணா இதை பண்ணுங்க, என்னைய விட்டுருங்க, எனக்கு வேற பயமா இருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சித்தி எங்க நழுவுற, நீ உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் அந்த கத்தியில இருக்கு தெரியும்ல, நீ மட்டும் இப்போ போனேன்னு வச்சுக்கோ, ஏன்
நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீ தான் கோவத்துல இருந்த கொன்னுட்டேன்னு சொல்லிடுவேன். அடுத்து உன்னையும் அதே கத்தி எடுத்து கர்ச்சீஃப் எடுத்து உன்னையும் குத்தி கொலை பண்ணிட்டு 2 பேரும் மாறி மாறி குத்தி செத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸை நான் முடிச்சிடுவேன். எப்படி வசதி அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா வேண்டாமா வேண்டாமா, நீ என்ன சொல்றேன் அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நக்ஷத்ரா போய் முதல்ல ஒரு பாய் எடுத்துட்டு வா, அப்படியே ஒரு கயிறு எடுத்துட்டு வா, இவனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்குள்ள, அதாவது நம்ம சரி அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல, அப்படி குத்திட்டாங்க. வயிற்றுல ஃபுல்லா குத்தி ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. மயக்கம் அடைஞ்சிட்டாரு, அவர் செத்துட்டாருன்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. நினைச்சிட்டு அந்த பாய்க்குள்ள வச்சு செடியை வச்சு பூட்டி வச்சிடறாங்க. அப்படியே திருகி வச்சு அதுக்கடுத்து வெளியே கயிறு கட்டிடுறாங்க. கயிறு கட்டிட்டு அப்புறம் நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் ஒவ்வொரு இடமா, அதாவது இங்க யாரும் இல்லை நீங்க தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு வரும்போது பார்த்தா இவங்க முதல்ல ரூம்ல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. படிக்கட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. பாயை தூக்கிட்டு பாய்க்குள்ள அந்த செடி இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நட்சத்திரம் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க, இவங்க மருதனியல் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹெட்டா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில படிக்கட்டுல வச்சா அது உருண்டி கீழே போய் விழுந்துரும். படிக்கட்டுல வச்சிருப்பாங்க, உருண்டி கீழே வந்துடும். அந்த நேரத்துல பார்த்தா நம்ம மீரா தண்ணி குடிக்க வந்திருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு சரி உருட்டி விட்டனால அந்த பூச்செண்டு உருண்டு விழுந்துரும். உடனே பூச்செண்டு என்னடா இது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மீரா அதை பாக்குறதுக்காக வருவாங்க. திரும்ப மாடியில ஏதோ படிக்கட்டு ஏதோ ஒரு துணிப்பை மாதிரி ஏதோ இருக்கே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு மேல போக வருவாங்க. அப்ப பார்த்தா நம்ம கேபி என்ட்ரி கொடுப்பாரு. கேபி என்ட்ரி கொடுத்து மீரா எங்க போற அப்படின்னு கேட்பாரு. உடனே அது ஒண்ணும் இல்லைங்க, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, திடீர்னு இந்த ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்த மாதிரி இருந்தது, மேல பார்த்தா ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்காது, என்னன்னு பாக்கலான்னு போனேங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியை அந்த பொட்டனமா கட்டி வச்சது அங்க பாதியிலே படிக்கட்டுல பாதி இதுல நின்றது, இடையில ஒரு படிக்கட்டுல இருக்கு. இவங்க 3 பேர் பார்த்தா, அதாவது நட்சத்திரா, அபூர்வா, மருதானியல்ல 3 பேர் மாடிக்கு அந்த சைட்ல ஒளிஞ்சிருக்கிறாங்க. மாடி படிக்கட்டு முடிகிற இடத்துல நம்ம மீரா நிக்கிறாங்க. அங்க ஏதோ இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. உடனே கேபி இங்க பாரு, உன் அண்ணி ஏதாவது பழச ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க ஸ்டோர் ரூம்ல போடுறதுக்கு, அது எதுக்கு இப்ப நீ போய் பார்க்க போற, பேசாம தூங்கு மீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அது ஏதோ பெரிய பொட்டனமா இருக்கு, நான் போய் பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போயிட்டு, அதாவது அங்க ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செடியோட ஃபேஸ் கொஞ்சம் தெரியுது. உடனே இவங்க மேல போய் பார்க்கலான்ட்டு போறாங்க நம்ம மீரா. உடனே அதுக்கடுத்து கேபி அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. சரி ஏய் நேரமாச்சு மீரா, இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, இப்போ அதை உழைச்சு என்ன பண்ண போற, அதை பார்த்து வா தூங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை கூட்டிட்டு போயிறாங்க. சரி இந்த மனுஷனுக்கு எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை ஓபன் பண்ணாமலே அது என்னன்னு சரிதாங்கிறத பார்க்காமலே இவங்க கீழே இறங்கி தூங்க போயிடுறாங்க ரூமுக்கு. உடனே அபூர்வா ஜஸ்ட் மிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே இவங்க ஹெட்டா இருக்கிறாங்க. பின்னாடி அவங்கள பார்த்தா நட்சத்திராவையும் மருதனையிலையும் தூக்கிட்டு வர சொல்றாங்க. இப்படியே தூக்கிட்டு கார்ல ஏத்திடுறாங்க. கார்ல ஏத்திட்டு ஒரு காடுக்கு கொண்டு வராங்க. காடுக்குள்ள கொண்டு செடியை முதல்ல எடுத்து போடுறாங்க. உடனே எங்க புதைக்கிறது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி இடத்த ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க அபூர்வா வளைச்சு. உடனே தூரத்துல அந்த இடத்துல ஒரு பனிமூட்டமா புகையா வருது, வாங்க அங்க போய் தோண்டலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போய் மருதானியில போய் மம்புட்டி எடுத்துட்டு வா, மம்புட்டியும் அந்த கல்லை உடைக்கிறதே எடுத்துட்டு வராங்க. உடனே எடுத்துட்டு அபூர்வா கிட்ட கொடுக்குறாங்க. சாரிமா நான் பேபின்னு நினைச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக எப்போ நாங்க தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஹெட் மாதிரி அங்க நின்று வேலையை வீட்டு இருக்காங்க நம்ம அபூர்வா. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் மருதானியில ஃபுல்லா தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லெல்லாம் உடைச்சு இடத்தெல்லாம் உடைச்சு குழி பறிச்சிட்டு இருக்காங்க செடியை புதைக்கிறதுக்காண்டி. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நட்சத்திரா அவங்க ஃபுல்லா மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி 2 பேரும் தோண்டிட்டே இருக்கிறாங்க. இவங்களால முடியவே இல்லை. அபூர்வா இவங்களை சீர பண்ணிட்டே இருக்காங்க. சீக்கிரம் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம போகணும், இங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் பண்ணுங்க. நட்சத்திரா இங்க முடியவே இல்லை. நட்சத்திராவே வேர்த்து ஊத்துது. அவங்க அப்படி மண்ணெல்லாம் இது மம்முட்டியை வச்சு உடச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா இவங்க மருதானியில ஒரு பக்கம் கல்லை உடைச்சு இடத்த ஃபுல்லா இவங்களுக்கு உடச்சு கொடுக்குறாங்க. நம்ம நட்சத்திரம் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே ஒரு கட்டத்துல நட்சத்திரம் என்னால முடியல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துடுறாங்க. அந்த குழிப்பறிச்ச இடத்த விட்டுட்டு உடனே நம்ம மருதானியில பேபி வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும், அம்மா பண்ண பாவத்தை நம்ம தானே கரைக்கணும், வேற வழி இல்லை, வா கூட இருக்கோம்ல, நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்புறம் என் பேபியும் பாவம் இல்லை, அவளும் எவ்வளவுதான் வேலை பார்ப்பா, நீ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பயும் மருதானியில வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அது சரி தலைமகளும் ஒன்னா செஞ்சிட்டீங்களா, இப்ப என்னைய விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு இவங்கள வேற வழியே இல்லாம குத்தி மண்ணை ஃபுல்லா எடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து குழி தோண்டியாச்சு. சரி புதைக்கிறதுக்கான அது அந்த கரெக்டா அந்த சைஸ்க்கு இது பண்ணிட்டாங்க. சரி போதும் இது கரெக்டா இருக்கும், இது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் செடியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க செடியை எடுத்துட்டு இவங்க 2 பேரும் வராங்க. அதாவது மருதானியிலையும் நட்சத்திரம் போய் செடியோட அந்த பாயில கட்டி வச்சிருக்காங்கல்ல பொட்டணமா, அதை எடுத்துட்டு
பொட்டணத்தை கொண்டு அந்த குழி பறிச்சிருக்கிற இடத்துல போட்டுடுறாங்க. போட்டு மண்ணை ஃபுல்லா போட ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பியும் மருதாணியாலையும் நட்சத்திரமும் மண்ணை ஃபுல்லா போட்டு அதை வந்து சமப்படுத்தி, அதாவது தடையுமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி எந்த தடையுமே இல்லாத மாதிரி புதைச்சிடுறாங்க. புதைச்சோன்னா அப்புறம் வந்து நல்லபடியா நம்ம முடிச்சாச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எங்கேயும் மாட்ட போறதோ இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், யாராச்சும் தேட போறாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பூமி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அடிச்சு அள வச்சு துன்புறுத்தி கை கால்லாம் கட்டி போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உடனே கான்ஸ்டபிள் வந்து வராரு. மேடம் உங்களுக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூமி வந்து அவங்க மேலையும் கீழே அவர் பாக்குறாரு அந்த கான்ஸ்டபிளை. சரி நம்ம மேல பரிதாபப்பட்டு தான் இந்த சாப்பாடை கொடுக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலி எங்க சார் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனா நீங்க உங்க மூஞ்ச பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு, அதனால சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை ஊத்தி விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. உடனே பூமியும் சாப்பாடுல கை வச்சு பிசைறாங்க. சாதத்தை குழம்புல போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் வைக்கலான்னு போறாங்க. உடனே அந்த கான்ஸ்டபிள் வந்து பூமியோட கையை பிடிக்கிறான். பிடிச்சு உனக்கு இந்த சாப்பாடு வேணுமா, சரி நீ உனக்கு நான் அந்த சாப்பாடையும் தரேன், அதே மாதிரி நீ உன் தம்பிக்கு பேசுறதுக்காக நான் உனக்கு போனும் தரேன், ஆனா நீ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, என் கூட கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பிஹேவ் பண்றாரு அந்த கான்ஸ்டபிள். உடனே நம்ம மூவி சும்மா இருப்பாங்களா, பொங்கி எழுந்து அங்க கிறந்த லத்தி எடுத்து என்னடா சொன்ன யாரடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லத்தி எடுத்து அந்த கான்ஸ்டபிளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவனே விடு 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 நீ பைத்தியக்காரி விடு விடுன்னு அந்த கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து லேடி கான்ஸ்டபிள் இன்னும் 2 போலீஸ்ல வராங்க. என்னம்மா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போலீஸ் அடிப்ப, ஆமா இவன் பண்ண வேலைக்கு இவனை நான் உயிரோட விட்டுனே கொல்லலையேன்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, ஒரு பொண்ணை அடைச்சு வச்சா இப்படிதான் வந்து அபியூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லி பூமி வந்து அதுக்கடுத்து சண்டை போடுறாங்க. உடனே சாரி மேடம், இது மட்டும் எங்க சாரி தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, நீங்க அப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க மேடம், நீங்க பெசாம இருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பூமியை வந்து இங்க கட்டி போட்டு எடுத்தாங்க. இங்க கட்டி போட்டு இங்க பார்த்தா இவங்க அப்புறம் வந்து காரை எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம ககன் வந்து இடையில காரை மதிச்சு நிக்கிறாரு. உடனே நினைச்சோன்னே என்ன ககன் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை விட்டு இறங்கி ககன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ககன் வந்து என்ன அபூர்வா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்கறாங்க. நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு எப்படா தெரியும், இப்படிதான் அர்த்தராத்திரியில வந்து வெளியே போக விடாம தடுத்துட்டு இருப்பியா, நாங்க உன் காரை முதல்ல இல்லை நாங்க போகணும் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககன் சும்மா விடுவாரா, உடனே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா நீ எப்போ வேணா போய்க்கலாம், பூமி எங்க இருக்கான்னு சொல்லு, உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் உன் பொண்டாட்டி ஏதோ வந்து கேஸ்ல உள்ள போய் ஜெயில போனா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், அவன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு என்கிட்ட போய் கேட்கிற, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேளு, அப்படி இல்லைன்னா போய் கோர்ட்ல போய் அதுக்காக அவளுக்கு லாயர் வச்சு வெளியேடு, இப்ப என்கிட்ட வந்து கேட்டா நானே அவளை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அபூர்வா இது எல்லாமே உன்னோட பிளான் தானு, நீ தான் இது எல்லாத்தையும் நீ பண்ணது, நீ தான் பூமியை மாட்டி விட்டது, உன் கஸ்டடியில தான் இப்ப பூமி இருக்கான்னு வரைக்கும் எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. உடனே மருதாணியில பைத்தியம் மாதிரி ஓ உனக்கு அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நீ என்னமோ சொல்ற மாதிரி இருக்கே, என்னமோ நீ வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸை வாங்கி வச்சு அதுல ஏதோ நாங்க வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு அதுல கஞ்சாவை ட்ரக்ஸை வச்ச மாதிரி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உண்மையை ஃபுல்லா வளரிடுறாங்க நம்ம மருதாணியில. உடனே சித்தி அப்படின்னு சொல்லி இவங்களை பலர்னு அறையிறாங்க. என்ன அவன் தான் ஏதோ கேட்டுட்டு இருக்கானா, நீ இன்னும் பைத்தியம் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ககன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது உங்க வாயாலே இப்ப உண்மை வந்துருச்சா, நான் அதுல நெக்லஸ் தான் வாங்கி வச்சிருந்தேன், இப்ப நெக்லஸ் எப்படி வந்து ட்ரக்ஸா மாறும், அப்போ அது நீங்க தான் பண்ணது, நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், அதனால இப்ப பூமியை ஒழுங்கா நீ வெளியே விட்டனா உனக்கு நல்லது, இல்லைன்னு சொன்னா அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் ககன், நான் உன் வழியில குறுக்கிடல, உன் பொண்டாட்டிய வெளியே எடுக்கன்னா அது உன்னோட பாடு, இப்ப எதுக்கு நீ எங்ககிட்ட வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வருது 2 பேத்துக்கும். ஆமா பூமியை நீ கடத்தலன்னு சொல்ற, பூமி இருக்கிற இடம் உனக்கு தெரியாதுன்னு சொல்ற, அப்படிதானே, அதோட இந்த கேஸும் இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன போலீஸ் என்ன அரெஸ்டா பண்ண போறாங்கன்னு அப்புறம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா மருதாணியிலையும் இதுவும் அது மருதாணியில வந்து எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு உளறிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஆமா சொந்த மருமகனையே கொலை பண்ண அவங்கள போலீஸ் என்ன செய்வாங்க, காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்ன்றாங்க, இது சொந்த மருமகனை கொலை பண்ணாம என்னடா உளர்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ சரி கொன்னது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பைத்தியம் மாதிரி என்னடா உளறிட்டு இருக்க ககன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆதாரம் இல்லாம ஏதாவது பேசுவேன், நான்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதாவது அந்த ரூம்ல என்ன வீடியோ நடந்திருக்குமோ அது அப்படியே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதாவது இவங்க செடியை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டது, அவர் போய் அந்த கத்தியில விழுந்தது, உடனே இவங்க கீழே விழுந்தோன்னே கீழே தள்ளி விட்டது, அந்த கத்தியை எடுத்தது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். பின்னாடி பார்த்து மருதாணியாலையும் நட்சத்திரமும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே ஐயோ இது இந்த வீடியோ மட்டும் நான் போலீஸ்க்கு அனுப்புனேன்னு வையன், அவ்வளவுதான், நீ ஜெயிலில் களி தான் திங்கணும், ₹40 இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, பூமி எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னாங்க. டேய் நான் ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் தெரியாம தள்ளி விட்டு அவன் தெரியாம தான் செத்தான் அப்படின்னு சொல்லி நான் என் லாயரை வச்சு வெளியே வந்துக்கிடுவேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ எந்த கேஸ்க்கு வேணா கொடுத்துக்கோ, எனக்கு எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் வேணும்னு கொள்ளலையே. ஆமா அபூர்வா நீ வேணும்னு கொள்ளல, ஆனா நீ செஞ்ச தப்ப வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொன்னு புதைச்சிருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கும் கிட்ட, நான் கொன்னு புதைச்சேன்னு சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு இருக்காத ககன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தா இவங்க அதாவது நட்சத்திரா மருதாணியெல்லாம் அபூர்வா குழி பறிச்சது, அதாவது அவனை பாயில தூக்கிட்டு வந்தது எல்லாமே ககன் கிட்ட வீடியோ ஆதாரமா இருக்கும். அவர் போன்ல எல்லாத்தையுமே வச்சிருப்பாரு. உடனே இந்த ஆதாரம் போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுவார். காட்டினோன்னு ஐயோ அம்மா ககன் ப்ளீஸ் ககன் எங்களை எதுவும் பண்ணிடாத ககன், நான் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து மருதாணியில வந்து கெஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க தான் கொன்னாங்க, இவங்க கூட வேற வழி இல்லைன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பலான்னு அபூர்வா வந்து மருதாணியில அடிக்கிறாங்க. இப்ப நீ ஒழுங்கா உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அபூர்வா, பூமி எங்க இருக்கான்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பூமி இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது நாடக ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல அங்க ஒரு பொய்யான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பட ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அங்கதான் அந்த சூர்யா அந்த பூமியை மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் கார் எடுத்துட்டு போகலான்னு போறாரு. என்ன ககன் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இப்ப நீ எதுக்கு ஆதாரத்தை டெலிட் பண்ணாமலே போற, அது ஆதாரமா, எப்படினாலும் நான் சொல்றதா நீ கேட்கணும் அபூர்வா, ஒருவேளை அங்க பூமி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் அங்க போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பூமியை காப்பாத்திட்டு அதுக்கடுத்து வீடியோ ஆதாரத்தை டெலீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏ ககன் என்னடா சொன்னதை நீ எப்படி செய்வ, நான் அப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ உனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அபூர்வா, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பூமியை காப்பாத்துறதுக்காக நம்ம ககன் வந்து போயிடுறாரு. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு, உண்மையிலே செடி வந்து செத்து போயிட்டாரா இல்ல ககன் வந்து செடியை காப்பாத்துவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு பூமியை எப்படி காப்பாற்ற போறாங்க, பூமி கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்ல போறாங்களா இல்ல எஸ்ஐ சூர்யா வந்து ஏதாவது ககன் பூமியை 2 பேரும் வந்து அட்டாக் பண்ணுவாரா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவள் வருவாள சீரியல போட்டுட்டு இருக்கோம் 5:30. ஸோ அவள் வருவாள சீரியல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.